செய்தியை பார்த்து வருகிறோம். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்கு உலக அங்கீகாரம் தேடி வந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்கு உலக அங்கீகாரம் தேடி வந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். மக்களை தேடி மருத்துவம் திட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், முழுமையான விவரங்கள். தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தி வரக்கூடிய மிக முக்கியமான திட்டங்களில் ஒன்று மக்களை தேடி மருத்துவம். இதற்கு உலக அங்கீகாரம் கிடைத்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்து தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்கு உலக அங்கீகாரம் தேடி வந்திருக்கிறது. 1,80,00,000 அதிகமான மக்கள் இதுவரையில் இந்த திட்டத்தினால் பயன்பெற்றுள்ளதாகவும், ஒவ்வொரு இல்லத்திற்கும் சென்று மருத்துவ சேவைகளை வழங்குவது இந்த திட்டத்தின் நோக்கம். சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தின் அடையாளம்தான் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் 2024ஆம் ஆண்டுக்கான யுனைடெட் நேஷன் இன்டர்கன்சி டாஸ்க் போர்ஸ் அவார்டு விருது. இந்த விருதை பொறுத்தவரை சிறப்பான முறையில இந்த திட்டத்தை செயல்படுத்தி அதனை கண்காணித்து மேம்படுத்தி வரும் அமைச்சர் மா. சுப்பிரமணியனுக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கும், மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை பணியாளர்கள் அனைவருக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இத்திட்டம் இன்னும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு மக்களுக்காக பயனளிப்பதை தொடர்ந்து உறுதி செய்வோம் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.